Hi students, இப்போ நம்ம exercise 3.1 10th மூலமா நமக்கு if ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 4n ஓட வேல்யூ 4m வேல்யூ சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ணோம், நமக்கு இங்க சம் கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைச்சு உங்களுக்கு m2 n2 இருக்கா? அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டு நம்ம நமக்கு சப்ராக்ட் பண்ணா நமக்கு ஆன்சர் வரலாம் இல்லையா? அப்படி ஐடியா கெட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் நான் நோட் பண்ணிடுறேன். 4m ஈக்குவல் டு cot theta 1 plus sin theta இருக்கு. அதே நெக்ஸ்ட் நமக்கு அவங்க கொடுத்துறாங்க 4n ஈக்குவல் டு என்ன தராங்க, cot theta 1 minus sin theta இருக்கா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் 4m எடுத்துறேன். 4m ஈக்குவல் டு cot theta 1 plus sin theta எடுத்துறேன். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்றேன். இப்போ என்ன ஆகும் 16m ஸ்கொயர். ஆன்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும் m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் அதுக்காகனா. அப்போ இங்க என்ன வரும், cot ஸ்கொயர் theta வருமா? இது 1 plus என்ன வரும், sin theta ஹோல் ஸ்கொயர் வருமா? அது ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் நமக்கு. அப்போ cot ஸ்கொயர் theta இன்றது a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab 2 into 1 2 into 2 sin theta, 2 sin theta. இப்போ இது என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க. இதே பண்ண நெக்ஸ்ட் பண்றோம், அவங்க கொடுத்த அந்த 4n ஈக்குவல் டு cot theta 1 minus sin theta இல்லையா, அதை எடுத்துப்போம். இதை என்ன பண்ணுவோம், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணலாமா? அப்போ 16n ஸ்கொயர் ஈக்குவல் டு cot ஸ்கொயர் theta மைனஸ் வரும் sin theta ஹோல் ஸ்கொயரா? இப்போ cot ஸ்கொயர் theta இது a minus b ஹோல் ஸ்கொயரா? அப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ல மைனஸ் வரும் 2 sin theta. இது என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு செகண்ட் எடுத்துங்க. இப்போ பார்த்து சொன்னால இங்க m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் தான் வருது. இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் போறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் நான் போறேன். இப்போ என்ன பண்ணுங்க, லெஃப்ட் சைட நமக்கு சப்ராக்ட் பண்றேன். 16m ஸ்கொயரா மைனஸ் 16n ஸ்கொயர். அதே மாதிரி ரைட் சைட் பண்ணுங்க. ரைட் சைடு வரும் cot ஸ்கொயர் theta 1 plus sin ஸ்கொயர் theta plus 2 sin theta மைனஸ் வந்துட்டு என்ன வரும், இந்த செகண்ட் ஈக்குவேஷன் cot ஸ்கொயர் theta into 1 plus sin ஸ்கொயர் theta மைனஸ் 2 sin theta வருமா? இப்போ என்ன பண்றோம், நமக்கு cot ஸ்கொயர் காமன் எடுக்கிறேன். இப்போ cot ஸ்கொயர் காமன் எடுத்துட்டா என்ன வரும், இங்க 1 plus sin ஸ்கொயர் theta plus என்னது 2 sin theta. இங்க மைனஸ் ஆமெண்ட் பண்ணா என்ன ஆகும், மைனஸ் 1 மைனஸ் sin ஸ்கொயர் theta plus 2 sin theta வந்துடும். அப்போ sin ஸ்கொயர் கேன்சல் ஆகும், 1 1 கேன்சல் ஆகும். அப்போ cot ஸ்கொயர் theta இன்ட்டு நடம் 2 plus 2 இன்ட்டு தானே இன்ட்டு 4 sin theta வந்துடும். சரிங்களா? அது இந்த லெஃப்ட் சைடு என்ன பண்ணலாம்னா 16 பார்த்தீங்கன்னா m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் வந்துடும். சரிங்களா? அப்போ இந்த டிவைட்ல கொண்டு வந்துடலாமா நமக்கு? அப்போ m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் டிவைட் பண்ணி வந்துடும் 16 வந்துடுமா? அந்த 4 கிடச்சுன்னா 4 வந்துடும். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன பண்ணலாம்னா, இங்க என்ன இருக்கு, நமக்கு cot ஸ்கொயர் theta இன்ட்டு sin theta பை 4 இருக்கா? நம்ம என்ன நம்ம லெஃப்ட் சைடு என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இது ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஸ்கொயர் பண்ணுங்க, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ஆன் போச்சு பண்ணுங்க. அப்போ m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே என்ன ஆகும், cot பவர் 4 theta இன்ட்டு sin ஸ்கொயர் theta பை ஆகும் 16 ஆகும். இப்போ நமக்கு என்ன பண்றோம், இந்த ரைட் சைடு இது LHS 4m இன்ட்டு 4n மல்டி பண்ணுமா? இப்போ 4m அவங்க கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா cot theta 1 plus sin theta கொடுத்துருந்தாங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி இது என்ன பண்ணாங்க, 4n cot theta மைனஸ் 1 minus sin theta கொடுத்துருந்தாங்க. cot into cot ஸ்கொயர் thetaவா? இது நான் a plus மீது a minus b போனது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரா? இது நான் 4 into 4 16 m1 வந்துருமா? இப்போ நமக்கு வந்து இந்த 16 நமக்கு இங்க cot ஸ்கொயர் மீனிங் நமக்கு வந்து cos ஸ்கொயர் பை sin தானே, cos ஸ்கொயர் பை sin ஸ்கொயர் theta 1 minus நம்ம வந்துட்டோம் cos ஸ்கொயர் theta. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு வந்து இப்போ இந்த cos பவர் 4 theta ஆயிடுமா, கீழே sin ஸ்கொயர் theta ஆகுமா?
என்ன பண்ண நான் சைன் ஸ்கொயர் தீட்டால மல்டி பண்ணி சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பண்ணலாம் பண்ணலாம்ல பி. அப்போ இங்க என்ன வாங்க காஸ் பவர் 4 தீட்டா பை நாவும் சைன் பவர் 4 தீட்டா இடமா இன்டர்னல் இருக்கு, இந்த மேல இருக்க சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படி இருக்கு. ஓகேங்களா? இப்போ காஸ் பை சைன் நமக்கு தெரியுங்களா, காட் இல்லையா? அப்போ காட் பவர் 4 தீட்டா போட்டுக்கலாமா இன்டூ சைன் ஸ்கொயர் தீட்டா. லெஃப்ட் சைடு என்ன பாருங்க 16 mn தானே இது. அப்போ அந்த mn ஈக்குவல் பை 16 போட்டுக்கலாமா? அப்போ இது 4th ஈக்குவேஷன் எடுத்துங்க. இப்போ ரெண்டுத்தையும் பாருங்க 3 and 4 பார்த்தா நம்ம பண்ணுது ரெண்டுமே ஈக்குவல் தானே. ஃப்ரம் 3 and 4 ஏன்னா நமக்கு வந்து m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு mn ஆகிடும். சரிங்களா? ப்ரூவ்டு அதான்.